பல தேர்தல் வாக்குறுதிகள், முக்கியமான வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. அது எல்லோருக்கும் தெரியும். அது கேஸ் சிலிண்டர் விலை குறைக்கிறது, இல்லாட்டி பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படலை. பெட்ரோல் மட்டும் கொஞ்சம் குறைச்சாங்க, அதுக்கப்புறம் டீசல் விலை குறைக்கப்படலை. அதுக்கப்புறம் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். அதற்கு பிறகு பழைய பென்ஷன் முறைக்கு இது மாற்றி அமைக்கப்படும். மின்சாரம் பில்லிங் மாதம் பில்லிங் இருக்கும். இந்த மாதிரி பல வாக்குறுதிகள் வாரி வழங்கப்பட்டன. அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. இதுல எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா, சில வாக்குறுதிகள் நிறைவேற்றாமல் இருப்பது நல்லது. ஏன்னா அதெல்லாம் மாநிலத்தினுடைய பைனான்சியல் ஆரோக்கியத்துக்கு எதிரான வாக்குறுதிகள். ஸோ இந்த பழைய பென்ஷன் ஊதியத்துக்கு போறதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாத விஷயம். இந்த 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுப்பேன்னு எந்த விதமான தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மட்டும்தான் இது கிடைக்கும்ங்கிறது தேர்தலுக்கு பின்னாடி கொண்டு வந்த கண்டிஷன். ஸோ இதெல்லாமே மக்களுக்கு ஒரு அளவுக்கு ஒரு புரிதல் இருக்கிறது. தட் தேர்தல் வாக்குறுதிகள் பல நிறைவேற்றப்படவில்லை. அதை எப்படி பயன்படுத்திக்கலாம் இந்த 26 தேர்தலுக்கு அப்படிங்கிறது எடப்பாடி அவர்கள் திட்டமிட்டு அதை முன்வைத்து செல்கிறார். நீங்க 1000 கொடுத்தீங்கன்னா நான் 1500 கொடுப்பேன், நீங்க 2000 கொடுத்தீங்கன்னா 2500 கொடுப்பேங்கிறது ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியலே கிடையாது. அரசாங்கத்தை நடத்தும் ஒரு சரியான ஒரு அணுகுமுறையாகவும் கிடையாது. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் திரு எடப்பாடி இதையெல்லாம் ஒரு வேளை தவிர்த்திருக்கலாம். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, இன்னைக்கு இதுதான் மக்களிடையே வரவேற்பு இருக்கு. நீங்க நல்ல சிறப்பான சாலைகள் செய்து கொடுப்பேன், சுகாதாரத்துறையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி விடுவேன், கல்வித்துறையில நான் பெரிய மாற்றத்தை கொண்டு வருவேன்னா மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. படிப்பறிவு இல்லாத ஒரு காலகட்டத்தில் ஒரு 50-60 வருஷம் முன்னாடி இந்த மாதிரி ஒரு மனநிலை இருந்தால் அதை ஓரளவுக்கு புரிந்து கொள்ளலாம். ஆனால் இப்ப படிப்பறிவு பெரும்பாலான மக்களுக்கு வந்த பிறகும் 1000 ரூபாய்க்கு நீங்க 1000 ரூபாய் மாதம் திட்டத்துக்கு, அரசாங்கம் கொடுக்கிற திட்டத்துக்கு ஒரு போட்டு, தேர்தலுக்கு முன்னாடி கேஷா கொடுக்கிற 1000மோ 2000மோ வாங்கிட்டு அதுக்கு ஒரு ஓட்டு. சோ நாம் ஊழலை பற்றி ஆளும் கட்சியினருக்கு எதிராக கேள்விகள் கேட்பதற்கான தகுதியை நாம் இழந்து விட்டோம். செல்வி ஜெயலலிதா முடக்கிவிட்ட இந்த சென்னை துறைமுகம் டு மதுரவாயல் திட்டத்தை மீண்டும் நாங்கள் நிமிர்த்துவோம். நாங்க மொத்தமா 4 பில்லர் போட்டிருக்காங்க இந்த கடைசி 6 மாசம் 1 வருஷத்துல. அப்படியே நிக்குது. செல்வி ஜெயலலிதா முடக்கினது தப்புங்க, அதுல மாற்று கருத்து இல்லைங்க. அப்ப நீங்க 4 வருஷம் என்ன பண்ணீங்க அந்த திட்டத்தை? போன வருஷம் மட்டும் எவ்வளவு நீங்க கடன் வாங்கியிருக்கீங்க? 1 லட்சம் கோடி வாங்கியிருக்கீங்க. அப்ப எப்படிங்க நீங்க மத்திய அரசு போய் புத்தகம் சொல்ல முடியும்? 1,10,000 கோடி வாங்கிக்கங்க. இது ஒரு பொலிட்டிக்கல் கேம். மத்திய அரசு வஞ்சிக்குதா வஞ்சிக்கலையாங்கிறது ஒரு தனி டிபேட். மத்திய அரசு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கணும், அது மாற்று கருத்து இல்ல. ஆனால் மத்திய அரசு வஞ்சிக்குது, அதனால டெவலப்மெண்ட் பண்ண முடியல எங்களால ஸ்டேட்னு அபத்தமான ஒரு வாதம். மத்திய அரசு உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் 10,000 கோடியாக இருக்கலாம், 20,000 கோடியாக இருக்கலாம். நீங்கள் ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி கடன் வாங்குறீங்க. அப்படி 1 லட்சம் கோடியில வராத பிரச்சனை 1,10,000 கோடியில வந்துருமா? தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் டாக்டர் சுமன் சி ராமன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு புதிதாக ஒரு எலெக்ஷன் கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. உருட்டுகளும் திருட்டுகளும் என்ற அந்த பெயரிலே திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 2021ஆம் ஆண்டு அந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது 505 வாக்குறுதிகள் வழங்கியிருந்தார்கள். அந்த 505 வாக்குறுதிகளிலே பல வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. அதை ஒரு நூதன முனையாக ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்க வேண்டும், ஒரு கார்டை கொடுத்து அதை சுரண்டி பார்க்க சொல்லி அதில் உள்ள வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டு விட்டனவா, அதை மக்கள் மத்தியில் எக்ஸ்போஸ் செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு இந்த கேம்பெயினை துவங்கியிருக்கிறார். புதுக்கோட்டையிலே அருகில் முன்னாள் அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் அவர்களும் உடனிருந்து அந்த பிரச்சாரத்தை துவங்கினார். இந்த பிரச்சாரம் எடுபடும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? முதல்ல பல தேர்தல் வாக்குறுதிகள், முக்கியமான வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. அது எல்லோருக்கும் தெரியும். அது கேஸ் சிலிண்டர் விலை குறைக்கிறது, இல்லாட்டி பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படலை. பெட்ரோல் மட்டும் கொஞ்சம் குறைச்சாங்க, அதுக்கப்புறம் டீசல் விலை குறைக்கப்படலை.
அதுக்கப்புறம் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். அதற்கு பிறகு பழைய பென்ஷன் முறைக்கு இது மாற்றி அமைக்கப்படும். மின்சாரம் பில்லிங் வந்து மாதா மாதம் பில்லிங் இருக்கும். இந்த மாதிரி பல வாக்குறுதிகள் வாரி வழங்கப்பட்டன. அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. இதுல எனக்கு வந்து ஒரு விஷயம் வந்து என்னன்னா, சில வாக்குறுதிகள் நிறைவேற்றாமல் இருப்பது நல்லது. ஏன்னா அதெல்லாம் வந்து மாநிலத்தினுடைய ஃபைனான்சியல் ஆரோக்கியத்துக்கு எதிரான வாக்குறுதிகள். ஸோ இந்த பழைய பென்ஷன் ஊதியத்துக்கு போறதெல்லாம் வந்து ஒர்க் அவுட்டே ஆகாத விஷயங்கள். அதனால அதெல்லாம் நிறைவேற்றாதது வந்து எனக்கு ஓரளவுக்கு திமுக செய்தது சரிதான் என்று நான் ஏற்றுக்கொள்வேன். ஆனால் அந்த வாக்குறுதியை ஏன் கொடுத்தீங்க அப்படிங்கிற கேள்வி வரும் இல்லையா? நிறைவேற்ற உத்தேசம் இல்லைன்னா ஏன் அடிச்சு விட்டீங்க? சொல்லியிருக்க கூடாது இல்ல தேர்தல் பிரச்சாரத்தின் போது. அதே மாதிரி இந்த 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுப்பேன்னு எந்த விதமான தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மட்டும்தான் இது கிடைக்கும்ங்கிறது வந்து தேர்தலுக்கு பின்னாடி வந்து கொண்டு வந்த கண்டிஷன். ஸோ இது எல்லாமே வந்து மக்களுக்கு ஒரு அளவுக்கு ஒரு புரிதல் இருக்கிறது. தட் தேர்தல் வாக்குறுதிகள் பல நிறைவேற்றப்படவில்லை. அதை வந்து எப்படி பயன்படுத்திக்கலாம் இந்த 26 தேர்தலுக்கு அப்படிங்கிறது எடப்பாடி அவர்கள் திட்டமிட்டு அதை முன்வைத்து செல்கிறார். அது வந்து அவருக்கு ஒரு ஓரளவுக்கு மக்களிடையே அதுக்கு ரெசனன்ஸ் இருக்கும்னு தான் எனக்கு தோணுது. ஸோ மக்கள் மத்தியில் வரவேற்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. ஆனால் இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய சில கவர்ச்சிகரமான திட்டம், உங்களுடைய பார்வையின்படி நீங்கள் கூறியது போல மகளிருக்கான அந்த உரிமை தொகை, அதே போல இலவச பஸ் பயணம் போன்ற திட்டங்கள் எல்லாம் வந்து ஒரு ப்ரோ அலையன்ஸை உண்டாக்கி இருக்கிறது இந்த ஆட்சிக்கு அப்படின்ற ஒரு கருத்து கூறப்படுகின்றனவே. அப்போ இந்த பிரச்சாரங்களை எல்லாம் வந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு அந்த விஷயங்கள்லாம் வந்து மக்கள் மத்தியில் இருக்கா? இல்ல, அதாவது இந்த பிரச்சனைகளை மட்டும் முன்னிறுத்தி வெற்றி பெற முடியுமா? தேர்தல் வாக்குறுதிகளை திமுக சரியாக நிறைவேற்றவில்லை என்ற அந்த ஒரு ஒற்றை இலக்கில் போட்டி தேர்தலில் வெற்றி பெற முடியுமானா முடியாது. ஆனால் இது கூட நிறைய விஷயங்கள் இருக்கு. பர்டிகுலரா சட்டம் ஒழுங்குல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், காவல்துறையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகள், ஸோ இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள், இதெல்லாம் சேர்ந்துதான் வந்து ஒரு தேர்தல் கேம்பெயின்ல உதவுமே தவிர ஒரே ஒரு இஷ்யூவா இருக்காது. ரெண்டாவது, இவரும் வந்து பாப்புலிஸ்ட் ஆயிட்டாரு. இப்போ என்னன்னா 1000 ரூபாய் தானே நீங்க கொடுக்குறீங்க, நாங்க வந்தாக்கா 1500 ஆக்குவோம், பெண்களுக்கு பொங்கலுக்கு 2500 ரூபாய் கொடுப்போம் ஆரம்பிக்கிறார் இல்லையா? ஸோ இதுல என்னன்னா, இது ஒரு ஆரோக்கியமான ஒரு நிகழ்வாக நான் பார்க்கவில்லை. இந்த மாதிரி நீங்க 1000 கொடுத்தீங்கன்னா நான் 1500 கொடுப்பேன், நீங்க 2000 கொடுத்தீங்கன்னா 2500 கொடுப்பேங்கிறது ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியலே கிடையாது. அரசாங்கத்தை நடத்தும் ஒரு சரியான ஒரு அணுகுமுறையாகவும் கிடையாது. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் திரு எடப்பாடி இதையெல்லாம் ஒரு வேளை தவிர்த்திருக்கலாம். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, இன்னைக்கு இதுதான் மக்களிடையே வரவேற்பு இருக்கு. நீங்க நல்ல சிறப்பான சாலைகள் செய்து கொடுப்பேன், சுகாதாரத்துறையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி விடுவேன், கல்வித்துறையில நான் பெரிய மாற்றத்தை கொண்டு வருவேன்னா மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. உங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறேன், 2000 ரூபாய் கொடுக்குறேன், 5000 ரூபாய் கொடுக்குறேன், அப்படிதான் அது ஆயிடுச்சு அந்த மாதிரி. அதனால அதை நம்ம ஒருவேளை நம்ம அதை சொல்லலைன்னா நம்மளை நிராகரிச்சிருவாங்களோங்கிற பயம் திரு எடப்பாடியில இருக்கும். இப்போ இந்த போக்கு இருக்குல்ல சார், இப்போ நீங்க 1000 ரூபாய் தரீங்கன்னா நான் 2000 ரூபாய் தரேன், நீங்க வந்து மகளிர் உரிமை தொகைன்னா நான் வந்து எல்லாருக்கும் தர்றேன் அப்படின்னு ஒரு சொல்ற போக்கு இருக்குல்ல, ஒரு கவர்ச்சிகரமான திட்டம் வளர்ச்சி. இப்போ இலவச மருத்துவமோ அல்லது ஒரு இலவச கல்வியோ இல்ல கல்வி தரத்தை மேம்படுத்துவதோ இவைகள் எல்லாம் வந்து மக்கள் சொன்னா ஓட்டு போட மாட்டான், இது நம்ம இலவசங்களை தாரவார்த்தா நம்ம வந்து மக்கள் ஓட்டு போடுவாங்கிற ஒரு மனோநிலை இருக்குல்ல சார், இது எவ்வளவு வந்து ஒரு தீவிரத்தன்மை வாய்ந்தது சார்? இல்ல, அது ரொம்ப வருத்தத்தக்க விஷயம். ஏன்னா படிப்பறிவு இல்லாத ஒரு காலகட்டத்தில் ஒரு 50-60 வருஷம் முன்னாடி இந்த மாதிரி ஒரு மனநிலை இருந்தால் அதை ஓரளவுக்கு புரிந்து கொள்ளலாம். ஆனால் இப்போ படிப்பறிவு பெரும்பாலான மக்களுக்கு வந்த பிறகும் 1000 ரூபாய்க்கு நீங்க 1000 ரூபாய் மாதம் திட்டத்துக்கு, அரசாங்கம் கொடுக்கிற திட்டத்துக்கு ஒரு ஓட்டு, தேர்தலுக்கு முன்னாடி கேஷா கொடுக்குற 1000மோ 2000மோ வாங்கிட்டு அதுக்கு ஒரு ஓட்டு. ஸோ நாம் ஊழலை பற்றி ஆளும் கட்சியினருக்கு எதிராக கேள்விகள் கேட்பதற்கான தகுதியை நாம் இழந்து விட்டோம். ஏன்னா நம்ம ஃப்ரீபீஸ், கேஷ் ஃபார் ஓட்ஸ், இதை வச்சு நம்ம ஓட்டிங் ப்ரிஃபரன்ஸ் மாறுகிறதுனால இது நிச்சயமா தமிழ்நாட்டை விட மிகவும் ஏழ்மையான மாநிலங்கள் வட மாநிலங்கள்ல காசு வாங்குறது இல்லையே இந்த மாதிரி ஓட்டுக்கு. ஸோ அங்கேயும் பாப்புலிஸ்ட் ஸ்கீம்ஸ் இருக்கு, அதை நான் மறுக்கல. பட் இந்த மாதிரி மாதம் 1000 2000 கொடுக்கறது,
இங்கிருந்து ஆரம்பிச்சுதான் அது வட மாநிலங்களுக்கு பரவுது. சோ மிக முக்கியமாக சரி, நீங்க 1000 ரூபாய் கொடுக்குறீங்கல்ல, 2000 ரூபாய், அவர் வந்தாக்க 1500 கொடுக்க போறாருல்ல. என்ன கேக்குறேன், ஒவ்வொரு ஆண்டும் கடந்த 4 ஆண்டுகளில் 1,00,000 கோடி கடன். ஒரு மாநிலம் 1,00,000 கோடி. இந்தியாவிலே ஹையஸ்ட் கடன் வாங்குற மாநிலம் தமிழ்நாடு. சோ நீங்க உங்களுடைய சொந்த வருவாயிலிருந்து நீங்க 1000 ரூபாய் இல்ல 10,000 ரூபாய் கூட கொடுங்க மாசம், தப்பே கிடையாது. மக்களுக்கு கொடுக்குறீங்க, அதுல எந்த தப்பும் கிடையாது. ஆனால் கடன் வாங்கி இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு சிச்சுவேஷன் யாராவது பார்ப்பாங்களா? சோ மாநிலம் வளர்ச்சி அடைய வேண்டும். நீங்க கல்வி தரத்தை உயர்த்தி இருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா? முடியாது. சுகாதாரத்துறை பெரும் பின்னடைவை இந்த 4 ஆண்டு காலத்திலே சந்தித்திருக்கிறது. அது எல்லோரும் ஏற்றுக்கொள்ற ஒன்று. சோ ஒவ்வொரு முக்கியமான துறைகள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் துறையில திருப்பி ஒன்றும் பெருசா நடக்கல. இப்போ உதாரணத்துக்கு சென்னையிலே சொல்றேன், செல்வி ஜெயலலிதா முடக்கி விட்ட இந்த சென்னை துறைமுகம் டு மதுரவாயல் திட்டத்தை மீண்டும் நாங்கள் நிமிர்த்துவோம். நாங்க மொத்தமா 4 பில்லர் போட்டிருக்காங்க இந்த கடைசி 6 மாசம் 1 வருஷத்துல. அப்படியே நிக்குது. செல்வி ஜெயலலிதா முடக்கினது தப்புங்க, அதுல மாற்று கருத்து இல்லைங்க. அப்ப நீங்க 4 வருஷம் என்ன பண்ணீங்க அந்த திட்டத்தை? சோ எல்லா விஷயங்களிலும் நீங்கள் ஒரு பாப்புலிசம், இன்னைக்கு பொழுதுக்கு மக்களை என்ன கவரும், அவ்வளவுதான். ஒரு தொலைநோக்கு சிந்தனை இல்லைன்றீங்க சார். தொலைநோக்கு சிந்தனை இல்லை. இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் சரி, முந்தைய அரசாங்கத்துக்கும் ஒரே ஒற்றுமை, பில்டிங் கான்ட்ராக்ட் எதுவா இருந்தாலும் கட்டணம் கட்டணும். ஏன்னா மக்கள் என்ன பாக்குறாங்க, அதுதான் டெவலப்மெண்ட். ஒரு பெரிய கட்டடம், ஒரு பெரிய பாலம், இதனால பிரச்சனை தீர்ந்துதாங்கிறது மக்களும் சிந்திக்கிறது இல்லை, இவங்களுக்கு சிந்திக்கிறது இல்லை. இப்ப கோயில் காசை வச்சு கல்லூரி கட்டணும், ஏன் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் காசை வச்சு இன்னொரு 500 கல்லூரி கட்டலாமே? கட்டடம் அந்த ஏன்னா அது வேற அமைச்சர், இதுக்கு வேற அமைச்சர். சோ இவர் இங்க எங்கேயாவது கட்டினாதான் அந்த கட்டட கான்ட்ராக்ட் எல்லாம் போட முடியும். சோ இந்த அப்சஷன் தான் தமிழ்நாட்டில் விசிபிள் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க. ஒரு மருத்துவமனையில உங்களுக்கு என்ன தேவை? முக்கியமா எக்யூப்மெண்ட் தேவை, மருத்துவர்கள் தேவை, செவிலியர்கள் தேவை. ஆனா தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா பிரம்மாண்ட பில்டிங் இருக்கும், சூப்பர் பில்டிங் இருக்கும். அது உள்ள போனீங்கன்னா மருத்துவர்கள் பாதி பேர் தேவையான அளவுக்கு இருக்க மாட்டாங்க, செவிலியர்கள் தேவையான அளவுக்கு இருக்க மாட்டாங்க, எக்யூப்மெண்ட் தேவையான அளவு இருக்காது, இருந்தாலும் வேலை செய்யாது. மருந்துகள் சம்டைம்ஸ் இருக்கும், சம்டைம்ஸ் இருக்காது. ஆனா இந்தியாவிலேயே ஆரம்ப சுகாதார நிலையம் தமிழ்நாட்டில் தான் பெஸ்டா இருக்குன்னு சொல்றாங்களே சார். அதுதாங்க தமிழ்நாடு. நம்ம திருப்பி என்ன பண்றோம், பீகார்ல எவ்வளவு மோசமா இருக்கு தெரியுமா? உத்தரப்பிரதேஷ்ல நம்ம கம்பேர் பண்ண வேண்டியது பீகார் உத்தரப்பிரதேஷ் இல்லைங்க. சுதந்திரம் பெறுவதற்கு முன்பே சென்னை, அப்போ மெட்ராஸ் பிரசிடென்சி, சென்னை மாகாணம் தலை சிறந்து ஒரு மாகாணமாக இருந்தது. பிரிட்டிஷ் காலத்திலிருந்து நமக்கு இந்த அட்வான்டேஜ் இருக்குங்க. இப்ப திருப்பி போய் பீகாரை போய் பாருங்கிறதா நமக்கு கம்பேர். உத்தரப்பிரதேஷ்ல என்ன நடக்குது அது கணக்கே கிடையாதுங்க. நம்ம முன்னாடியே முன்னேறி இருக்கிறோம். சின்ன குறுக்கீடு இந்த இடத்துலதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரதிநிதிகள் என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, we are the one of the states of India, we are not an separate country. நீங்க நம்ம ஐரோப்பிய நாடோடு இருந்தாலும் கம்பேர் பண்ண முடியாது. நம்ம ஒரு தனித்துவமான ஒரு இறையாண்மை கொண்டு நாம செயல்படல. மத்திய அரசு இவ்வளவு வஞ்சிக்குது, நம்ம எவ்வளவு காசை கொண்டு போறாங்க, நமக்கு எவ்வளவு ரிட்டர்ன் வருது, இதையும் நம்ம தி பெஸ்டா பண்ணிட்டு இருக்கோம் அவங்க ஒரு வாதம் வைக்கிறாங்க. சரி, நான் மத்திய அரசு வஞ்சிக்குதுன்னு எடுத்துப்போம். எவ்வளவு வஞ்சிக்கிறாங்க சொல்லுங்க? ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு அவங்க கொடுக்க வேண்டிய? இப்ப உதாரணத்துக்கு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல 2000 கோடி, 2600 கோடி கரெக்டா? அந்த சாமகிர சிக்ஷா அபியானுக்கு கொடுக்க வேண்டிய 2500 கோடி. இதை தாண்டி எல்லா திட்டங்களும் சேர்ந்துங்க ஒரு 10,000 கோடி இருக்குமா? போன வருஷம் மட்டும் எவ்வளவு நீங்க கடன் வாங்கியிருக்கீங்க? 1,00,000 கோடி வாங்கியிருக்கீங்க. அப்ப எப்படிங்க நீங்க மத்திய அரசு போய் புத்தகம் சொல்ல முடியும்? 1,10,000 கோடி வாங்கிக்கங்க. இது ஒரு பொலிட்டிக்கல் கேம். மத்திய அரசு வஞ்சிக்கலையாங்கிறது ஒரு தனி டிபேட். மத்திய அரசு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கணும், அது மாற்று கருத்து இல்லை. ஆனால் மத்திய அரசு வஞ்சிக்குது, அதனால டெவலப்மெண்ட் பண்ண முடியல எங்களால ஸ்டேட்னு அபத்தமான ஒரு வாதம். மத்திய அரசு உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் 10,000 கோடியாக இருக்கலாம், 20,000 கோடியாக இருக்கலாம். நீங்கள் ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு 1,00,000 கோடி கடன் வாங்குறீங்க. அப்படி 1,00,000 கோடியில வராத பிரச்சனை 1,10,000 கோடியில வந்துருமா? சோ இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட், அவ்வளவுதான். மெயின் பாயிண்ட் என்னன்னா, தமிழ்நாடு பெரும் வளர்ச்சியை அடைந்திருக்கிறது. தமிழ்நாடு தொடர்ந்து ஒரு முன்னேறிய மாநிலம்.
அதுல மாற்று கருத்து இல்லை. ஜிடிபி growth ரோபஸ்டா தொடர்ந்து இருந்திருக்கிறது. அது அதிமுக காலத்திலும் இருந்திருக்கிறது, திமுக காலத்திலிருந்து இருந்திருக்கிறது. இப்ப செலக்டிவா ஒரு 3 வருஷம் அங்க கோவிட் பீரியட் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இப்ப பாருங்க 19 இருந்து 18 இருந்து 21 கம்பேர் பண்ணுங்க, இப்போ கம்பேர் பண்ணுங்கன்னா 18 இருந்து 21 அதுல 20ஆம் வருஷம் உலகமே முடங்கிடுச்சு. ஆமா. சோ இந்த மாதிரி ஒரு செலக்டிவா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கோட் பண்ணி வளர்ச்சி மிகவும் அதிகமாகி இருக்கிறது. இதெல்லாம் வந்து மக்கள், ஆனா சேட் திங் என்னன்னா மக்கள் அவ்வளவு சிந்திச்சு இந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணலாம் பண்றது இல்லை. இன்னைக்கு எனக்கு என்ன கொடுப்பீங்க அவ்வளவுதான். அதை வச்சு வாக்களிக்கிறதுனாலதான் சாலைகள் இவ்வளவு மோசமா இருக்கு. அறப்போர் இயக்கம் இருக்காங்க, தினமும் ஒரு ஒரு ஊழல் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, நீதிமன்றத்துக்கு போறாங்க, ஸ்டே ஆர்டர் வாங்குறாங்க. இந்த டெண்டர்ல இவ்வளவு ஊழல் நடந்திருக்கு, நிலக்கரியில டான்ஜெட் கோல இவ்வளவு ஊழல் நடந்திருக்கு. எனக்கு அதான் சார் அடுத்த கேள்வியே. இப்போ ஊழல் புகார்கள், இப்ப நீங்க சொல்றீங்க இந்தியாவினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு புற்றுநோயே ஊழல் தான், ஆனால் அதையும் மக்கள் ஒரு ஃபேக்டராக எடுத்துக்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்றீங்க. இப்போ அம்மையார் ஜெயலலிதா 2014ஆம் ஆண்டு இதே நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டார், சிறைக்கு சென்று வந்து பிறகும் கூட 2016ஆம் ஆண்டு தனிப்பெரும் ஆட்சி அமைக்கும் அளவிற்கு மக்கள் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கிறார்கள். அப்போ ஊழல்ங்கிறது தமிழ்நாட்டிலும் சரி ஆல் ஓவர் இந்தியாவிலும் சரி அது ஒரு ஃபேக்டராகவே இல்லையா மக்கள் மத்தியில? ஊழல் ஒரு காலகட்டத்தில் 60 வருஷம் 50 வருடம் முன்பு ஒரு ஃபேக்டர், இப்போ அது ஃபேக்டரே கிடையாது. மக்கள் என்ன கேட்கறாங்கன்னா எனக்கு கொஞ்சம் பங்கு கொடுத்துருங்க அந்த ஊழல்ல தான் கேட்கறாங்க. ஸோ நீங்க எங்க போனாலும் எவ்வளவு மாநிலங்கள்ல பக்கத்து தெருக்கு ஓட்டுக்கு காசு கொடுத்துட்டாங்க, எங்க தெருக்கு கொடுக்கலன்னு சாலை மறியல் நடக்கிற மாநிலம் சொல்லுங்களேன், ஒரு 5 மாநிலம். தமிழ்நாட்டுல சாலை மறியல் நடக்குதுங்க. இந்த 3 தெருக்கு போய் கொடுத்துட்டாங்க நேத்து ஓட்டுக்கு காசு, எங்க தெருக்கு வரல அவங்க. இது என்ன ஒரு அவலம்? அதை வந்து யாரும் கவலையே படுறது இல்லையா? அதை பார்த்து சிரிச்சுட்டு கடந்துட்டு போறோம். சோ ஊழல் என்பது ஒரு இஷ்யூவே கிடையாது. இன்னைக்கு திமுகவுக்கோ அண்ணா திமுகவுக்கோ இவர்கள் நேர்மையானவர்கள் என்று நினைத்து வாக்களிக்கிறவர் தமிழ்நாட்டுல ஒரு ஆள் கூட இருக்க மாட்டான். ஊழல்வாதிகள் என்று தெரிந்துதான் வாக்கு போடுறான். அதே திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் மாத்தி மாத்தி ஊழல் செய்கிறார்கள் என்று தெரிந்துதான் மக்கள் வாக்களிக்கிறார்கள். ஏன்னா அவங்க கம்பேர் பண்ணும்போது இவங்களே மற்றவங்களை விட பரவாயில்லன்னு ஒரு அசஸ்மெண்ட் போட்டிருக்காங்க. இது ஊழல் மட்டும் இல்லை, பல்வேறு ஃபேக்டர்ஸ்ல. இப்போ திமுக என்ன சொல்றாங்க, நீங்க எங்களையே நாங்க என்ன வேணா பண்ணாலும் ஓட்டு போடலன்னா பிஜேபி உள்ள வந்துடும். இப்ப ஒரே ஒரு லைன் தான் அவங்களுக்கு, எதுவா இருந்தாலும் நாங்க பண்றது தப்பா இருந்தா கூட பிஜேபி உள்ள வந்துடும். அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் கேம்பெயின்ல ஓடிக்கு. ஓகே சார், நிச்சயமா. இப்போ நீங்க கூட சொல்லியிருந்தீங்க, இப்போ மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இருந்தால்தான் ஒரு ஆட்சி அகற்றுவதற்கு ஒரு காரணிகளாக அமையும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. இப்போ இந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்று திரு எடப்பாடியார் அவர்கள் முன்வைக்கிறார். இன்னும் சட்டம் ஒழுங்கு, ஊழல், இது மாதிரியான பல விமர்சனங்களே அவர் தொடர்ச்சியாக ஒரு நேரட்டிவை செட் பண்ணி அவர் கொண்டு போறாரு. ஆனால் நம்ம இந்தியாவில் கடந்த ஒரு 5 ஆண்டுகளாக நம்ம பார்க்கிறோம், ஏற்கனவே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் தொடரக்கூடிய ஒரு காட்சிகள் தானே, எஸ்பெஷலி ஆஃப்டர் மோடி ரெஜிம். ஃபர்ஸ்ட் என்டிஏல இருந்து அப்படித்தானே சார் இருக்கு. பிகாஸ் ஆஃப் இப்போ ப்ரோ இன்கம்பன்சி தான் வந்து அலை வீசுது. இப்போ இந்த மகளிர் உரிமை தொகை கொடுத்த பிறகு கூட அந்த மகாராஷ்டிராவில் கூட மீண்டும் அந்த அதே ஆட்சி திருப்பி மக்கள் கொடுக்குறாங்க. ஏன்னா மகளிர் உரிமை தொகையினுடைய காரணம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. இப்போ கடந்த 5 ஆண்டுகள்ல இருக்கக்கூடிய கவர்மெண்டே மக்கள் திருப்பியும் கொடுக்கக்கூடிய ஒரு காட்சிகள் தானே, நம்ம ஒரு சினாரியோ தானே ஆல் ஓவர் இந்தியாவில் நம்ம ஒரு ஓவரால் நம்ம பார்க்கிறோம். இல்லையா? சமீபத்தில் நடந்த தேர்தல் எல்லாம் எடுத்துக்கங்க. ஆந்திரா ஆட்சி மாற்றம், தெலுங்கானா ஆட்சி மாற்றம், கர்நாடகா ஆட்சி மாற்றம், ஒரிசா ஆட்சி மாற்றம். ஸோ இது வந்து நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஒரு ஸ்டேட் 2 ஸ்டேட்ல தொடர்ந்து பிஜேபி, ஹிந்துத்துவா ஹார்ட்லேண்ட்ல அங்க பேட்டர்னே வேற மாதிரிங்க. இந்துத்துவா இருக்கிற பகுதிகளில் பிஜேபி தொடர்ந்து ஜெயிச்சிட்டு இருக்கு. அங்க எதிர்கட்சிகள் மிகவும் பர்டிகுலரா காங்கிரஸ் மிகவும் பலவீனமா இருக்கு. நீங்க தென்னகத்துல எடுத்துக்கங்க. தென்னகத்துல கடந்த 3 ஆண்டுகளில் நடந்த தேர்தல ஒரு தேர்தல கூட ஆளுங்கட்சி திரும்பி வரல. தெலுங்கானால டிஆர்எஸ் இருந்துச்சு, இப்ப காங்கிரஸ் வந்துச்சு. கேரளா தேர்தல் இப்ப 5 வருஷம் முடிய போகுது இல்ல. கேரளா நம்ம கூட தானே இப்ப தேர்தலுக்கு போறாங்க. நான் சொல்றது லாஸ்ட் 3 to 4 years எடுத்துக்கங்க. டிஆர்எஸ் போய் காங்கிரஸ் வந்துச்சு. ஆந்திரால ஜெகன், தெலுங்கானாவுல திரு சுமன் ஸ்ரீராமன் அவர்களுக்கு நிச்சயமாக நல்லாவே புரிஞ்சிருக்கும்.
அங்க வந்து அந்த தனி மாநிலமாக வந்ததுக்கு காங்கிரஸ் எவ்வளவு பெரிய பங்கு வகிச்சது என்பதை சொல்லி அதை கூட அவங்களால அறுவடை செய்ய முடியாம இவ்வளவு லேட்டா வந்து அவங்க ஆட்சிக்கு வர்றாங்கிறது வந்து நம்ம பாக்குறோம். இல்லையே, கிட்டத்தட்ட 8-9 வருஷம் டிஆர்எஸ் தானே ஆட்சியில இருந்தாங்க. ஆமா ஆமா. எதுக்கு சொல்றேன்னா, ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு கர்நாடகால பிஜேபி இருந்தாங்க, இப்ப காங்கிரஸ் வந்துருச்சு. சோ இந்த 3 மாநிலங்கள், தென்னகத்துல இருக்கக்கூடிய 3 மாநிலங்கள், அதாவது 5 வருடங்களுக்கு முன்பு தமிழ்நாட்டுல ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு, திமுக வந்தாங்க. கேரளால அதே அரசு தொடர்ந்துருச்சு. இந்த முறை கேரளால கிட்டத்தட்ட உறுதியா ஆட்சி மாற்றம் வரப்போகிறது என்பதுதான் கணிப்பு. அப்கோர்ஸ் இன்னும் 8 மாசம் இருக்கு. பட் பொதுவான கருத்து என்னன்னா, உறுதியா கேரளால காங்கிரஸ் இந்த வாட்டி வந்துரும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆட்சி மாற்றம் வருமா வராதா அப்படிங்கிறது ஒரு ஆர்குமெண்ட். பட் தென்னகத்துல ஃபுல்லா லாஸ்ட் அசம்பிளி எலெக்ஷன்ஸ் இன் 3 out of the 5 states, 4 out of the 5 states, government has changed. ஓகே. ஸோ அப்போ இப்போ நம்ம பிரதமர் அவர்களிடம் கூட நம்ம வந்து சில விமர்சனங்களை முன்வைக்கிறோம். 2 கோடி வேலை வாய்ப்புகள் ஆண்டுதோறும் கொடுப்பீர்கள் என்று நம்ம வந்து குற்றச்சாட்டுகள் வைத்தோம். ஆனால் இன்னும் வரைக்கும் நிறைவேற்றல. ஒவ்வொரு அக்கௌண்ட்லயும் 15 லட்சம் ரூபா போடுறேன்னு நம்ம வந்து இன்னும் வரைக்கும் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஆஃப்டர் 10 years, ஆஃப்டர் 11 years ஆஃப் கவர்னன்ஸ், இன்னும் வரைக்கும் நம்ம அந்த கிரிட்டிசிசத்தை வச்சு தான் இருக்கோம். ஆனாலும் வந்து மக்கள் திருப்பி அவங்களுக்கு வாக்களிக்கிறாங்களே சார். ஒரு 2 விஷயம். ஒண்ணு வந்து அந்த 15 லட்சம் நான் எல்லாருக்கும் கொடுப்பேன்னு சொல்ல, அந்த அளவுக்கு பணம் இருக்கு, அது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தா 15 லட்சம் கொடுக்கும் அளவுக்கு இருக்கிறதுன்னு. பட் இனியோ பெரும்பாலான வாக்குறுதிகள் ஒண்ணு நிறைவேற்றுங்க. திட்டங்கள்லாம் எடுத்துக்கங்க. ஒரு திட்டமாவது நல்லா விளங்கி நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்துருக்குன்னு சொல்லுங்க. கங்கையை சுத்தம் பண்றேன்னாங்க, அதுல ஏதோ 10,000 கோடியோ 20,000 கோடியோ போயிடுச்சு. கங்கை அதே மாதிரிதான் இருக்கு. ஸ்மார்ட் சிட்டி கொடுக்குறேன்னாங்க, ஒரு சிட்டி கூட ஸ்மார்ட்டா இல்ல. அதே மாதிரி இந்த நீங்க சொன்ன வேலை வாய்ப்பு, 6 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குறேன்னாங்க, அது எங்க வேலை வாய்ப்பு உருவாக்கி இருக்காங்கன்னு தெரியல. ஒரு காலகட்டத்தில் ஒரு நல்ல திட்டமாக தொடங்கிய ஸ்வச் பாரத்தும் அது எங்கேயோ பாதை தவறி போய்விட்டது. ஒரு திட்டத்தை வந்து ஒரு முன்னிறுத்தி ஒரு ஸ்பெக்டாகுலரா சக்சஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லுங்க மத்திய அரசு. ஒண்ணுமே கிடையாது. அவங்களும் வந்து வாயில அந்த பேச்சு அப்படியே இந்தியாவை மாத்திட்டோம்னு சொல்ல வேண்டியதுதான். ஆனா இந்தியா அதே மாதிரிதான் இருக்கு. அது ரெகுலர் வளர்ச்சி, அது வருடம் நடக்கக்கூடிய வளர்ச்சி அதுல இருக்கு. ஸோ ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசுக்கு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் வந்து எதிர்கட்சிகள். இந்த மாதிரி ஒரு வலுவிழந்த எதிர்கட்சிகள் இல்லை என்றால் இந்த அரசாங்கம் எப்பொழுதோ வீழ்த்தப்பட்டிருக்கும். பிஜேபி ஆட்சி எப்பொழுதோ வீழ்த்தப்பட்டிருக்கும். இது ராகுல் காந்தி இருக்கிறதுனாலதான் அவங்க இன்னும் தாக்கு பிடிக்கிறாங்க. ஏன்னா அவரு இப்ப தமிழ்நாட்டுல திமுக என்ன சொல்ற, பிஜேபி உள்ள வந்துடும் சொல்றாங்கல்ல, அவரை அதே மாதிரி பிஜேபி அங்க ராகுல் காந்தியை காட்டிட்டு இல்லைன்னா அவர் வந்து பப்புன்னு ஒரு கேரக்டர் மாதிரி ராகுல் வந்து ஆன்டி ஹிந்து அப்படிங்கிற மாதிரி ஒரு நேரேட்டிவ் செட் பண்றாங்க. அது ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணி, ஒரு பப்புங்கிற நேரேட்டிவ் செட் பண்ணி அதை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு மிகப்பெரிய பலமே எதிர்கட்சிகளும் காங்கிரஸும் தான். ஒரு வலுவான எதிர்கட்சி இருந்தால் இந்த பிஜேபி அரசை 2029 சுலபமாக வீழ்த்த முடியும். அது அவர்களுக்கும் நன்றாக தெரியும். ஆனா இந்த அப்போசிஷன் இந்த மாதிரி இருக்கிறதுனாலதான் எந்தத்திலையும் ஒரு கன்சிஸ்டன்சி கிடையாது. டெய்லி ஒன்னு சொல்றது இன்னொன்னு சொல்றது, ஒரு விஷனோட கிடையாது. திரு மோடி அவர்கள் டெலிவர் பண்ணல, அது வேற விஷயம். ஆனால் பேச்ச பாத்தீங்கன்னா 2032க்குள் இந்தியா 3வது பெரிய எக்கானமி ஆயிரும், இதுவாயிரும் அதுவாயிரும் பேசுறாரு. இது அங்க கூட இல்லை. இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க இப்ப இடஒதுக்கீடு 50% ஆக்குறோம், எல்லாருக்கும் இலவசம் இதுவா ஏதாவது ஒண்ணு கொடுக்குறோம், இப்ப யூனிவர்சல் கேரண்டீட் இன்கம் கொடுக்குறோம், இந்த மாதிரியே போயிட்டு இருக்கு. அது வந்து ஒரு ஈவன் ஒரு இளைஞர்களுக்கு கூட ஒரு விஷன் கொடுக்கணும். உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும், உங்களுக்கு ஒரு ஒளிமயமான எதிர்காலம் இருக்கிறது, அந்த விஷன் இவங்களால கொடுக்க முடியல. அதனாலதான் அவங்களுக்கு ஓட்டும் வரல. இறுதியான உங்களுடைய பார்வை சார், இப்போ ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசு மீண்டும் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கிறதா, அல்லது ஒரு கடும் போட்டி நிலவும் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? நிறைவான பார்வை. 3 விஷயம். ஒன்று வந்து தமிழ்நாட்டில் 2016 ஒரே முறைதான் எம்ஜிஆர் காலத்துக்கு பிறகு ஒரு இன்கம்பென்ட் கவர்மெண்ட் ஆட்சி செய்கின்ற ஒரு அரசு மீண்டும் வெற்றி பெற்றிருக்கிறது. அதாவது எம்ஜிஆர் ஆட்சிக்கு பிறகு இது லைஃப் டைமுக்கு பிறகு இது நடந்ததே கிடையாது. ரைட்டா? ஸோ இது வந்து இந்த முறை நடக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. 2வது, வெறும் கூட்டணி உடைய கணக்கில் அடிப்படையில் இவர்கள் பயணிக்கிறார்கள். திமுக ஆன்டி இன்கம்பன்சி
மேபி ஒரு 6 மாசம் முன்னாடி கூட அவ்வளவு இல்லை. பட் பர்டிகுலரா இந்த காவல்துறை சம்பந்தப்பட்ட சம்பவங்கள், இந்த கஸ்டடி டெத்து இதெல்லாம், அப்புறம் அந்த டிஎஸ்பி வந்து இந்த மாதிரி பண்றாங்க, என்ன அந்த வெஹிக்கிள் எடுத்துட்டாங்க, தொடர்ந்து காவல்துறை சர்ச்சை துறையாக மாறி இருக்கிறது. சட்டம் ஒழுங்குங்கிறது ஒரு லார்ஜர் பிக்சர். பட் இந்த மாதிரி அரசாங்கத்தின் மேல இந்த காவல்துறை நிகழ்வுகள் நடக்காம இருக்கிற அரசே கிடையாது. எல்லா அரசு காலத்திலயும் நடக்கும். நீங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? ஒரு பல்வீர் சிங் ஒரு விஷயத்திலேயோ, சைலேஷ் யாதவ் விஷயத்திலேயோ என்ன நடவடிக்கை எடுக்கல. அவர் யாதவ் கேஸ்ல அருணா ஜெகதீசன் குழு அவர் மீது அவர் குற்றம் சாட்டி இருக்கிறது. அவருக்கு நீங்க ப்ரொமோஷன் கொடுத்திருக்கீங்க. பல்வீர் சிங் இந்த மாதிரி ரிப்போர்ட்ல யார் அவர் தவறு செய்தார் என்று சொன்னது யாரு? உங்க அரசாங்கம், உங்க உள்துறை செயலர் அமுதா. அவங்க தானே செஞ்சாங்க, அவங்க தானே என்கொயரி நடத்தினாங்க. அவர் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அவரு திருப்பி போஸ்ட் கொடுத்து உட்கார வச்சிருக்கிறீங்க. ஸோ இதெல்லாம் மக்கள் பார்க்கும்போது ஒருவேளை இந்த அரசாங்கம் சட்டம் ஒழுங்கில் எதிர்பார்த்த அளவுக்கு செயல்படவில்லை. அது நிச்சயமா இருக்கு. ஊழல் குற்றச்சாட்டுகள் எப்பவுமே திமுக ஆட்சி காலத்துல அது ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கும். அண்ணா திமுக பீரியட்லயும் வரும். பட் விசிபிள் குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. அதன் மேல் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது, இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைய சூழல்ல இது வந்து ஒரு டஃப் ஃபைட், ஒரு கடுமையான போட்டி. திமுக வெற்றி பெற வாய்ப்பே இல்லையானா நிச்சயமா இருக்கு, வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சிலர் 2016 சினாரியோ அகைன் ரிப்பீட் ஆகுன்றாங்களே, அது நீங்க அப்படி கருதுறீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் அது இன்னைக்கு சிச்சுவேஷன்ல நடக்கக்கூடும். நாளைக்கு ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சி திரும்பி வந்துட்டாங்க ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்கு, ஒருவேளை திரு விஜயோட ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரீச் பண்ணிக்கிறாங்க, இதெல்லாம் நடந்ததுன்னா நிச்சயமா அந்த கூட்டணி வெற்றி பெற்றுரும். அதெல்லாம் நடக்காமல் விஜய் ஒரு பெரிய ஃபோர்ஸ் ஆயிட்டாரு, ஒரு கணிசமான அளவு வாக்குகளை பிளக்கிறாருன்னா அதுதான் டிஎம்கேக்கு பெஸ்ட் பெட். எதிர் அணி ஒன்றிணைந்தால் உறுதியாக திமுக கூட்டணி தோற்கடிக்கப்படும். பட் எதிர் அணி வாக்குகளை பிளவு செய்வதுதான் இவர்களுடைய பெஸ்ட் பெட். வெற்றி பெறுவதற்கு மிக பெஸ்ட் சான்ஸ் வந்து எப்படியாவது விஜயை வளர்த்து விடணும். அவர் அட்லீஸ்ட் ஒரு 10-12-14% ஓட்டு எடுக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 7-8% அதுல ஏடிஎம்கே ஓட்டை எடுக்கணும். அதுதான் அவர்களுக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு. நிச்சயமா சார். இந்த உருட்டுகளும் திருட்டுகளும் என்ற இந்த பிரச்சாரம், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய பிரச்சாரம், அதை தொடர்ந்து ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசிற்கு எந்த மாதிரி சாதகமான களம் இருக்கிறது, வரும் சட்டமன்ற தேர்தல் எப்படி களம் அமைய போகிறது என்பது சம்பந்தமாக உங்களுடைய அனாலிசிஸ் ரொம்ப டீட்டெயில்டா எங்க நேயர்களுக்கு பகிர்ந்தீங்க. மிகுந்த நன்றிகள் சார். நன்றி. நமது இ-தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.